Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா த செட்லர்ஸ். இந்த திரைப்படம் இல்லை நான் 2023 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைல்டு நாட்டு திரைப்படம்ங்க. இந்த திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிலிப் கால்வெஸ் அபர்லி. இந்த திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் ஃபிலிப் கால்வெஸ் அபர்லி அண்ட் அண்டோனியா கிரார்டி. இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஸ்டான்லி மெக்லெனனா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமிலோ அரனஸ்பி செகுந்தோவோ சப்போர்ட் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, இந்த செட்லஸ் என்ன மாதிரி கதைக்களம்னு பார்ப்பாங்க. அதாவது வந்து 1902ஆம் ஆண்டு இந்த கதைக்களம் வந்து சைல்டில் நடக்குது. என்னென்னா உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு பிடிச்ச நாடுகள் வந்து அதாவது வந்து எங்கெல்லாம் வந்து அவங்களால கொலோனியலிசம் கொண்டு வர முடியுமோ அங்கெல்லாம் ஆட்சியை பிடிச்சு அங்கே இருக்கிற மக்களை வந்து பார்த்திங்கன்னா துன்புறுத்த ஆரம்பித்தாங்க, ஸ்லேவாக நடத்துனாங்க. இப்போ இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியை பிடித்து இந்தியர்கள் அடிமைப்படுத்தினாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் லாட்டின் அமெரிக்காலையும் பார்த்திங்கன்னா சைல்டும் சரி, சைல்டு சுற்றி இருக்கிற இடங்களையும் சரி, அர்ஜென்டினா சைல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில், கிட்டத்தட்ட இதில் என்னென்னா இது கதைக்காலம் நடக்க சைல்டில் தான். இப்போ என்னென்னா அந்த மாதிரியான இடங்களில் இவங்க ஆக்கிரமிச்சிடுறாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் ஆக்கிரமித்து என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நிலங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதாவது வந்து காலங்காலமாக வாழ்ந்துட்டு வர அந்த ரெட் இண்டியன்ஸோட நிலங்களை கைப்பற்றி அவங்கள வந்து அடிமையாக்கிடுறாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இப்போ இந்த கதைக்களத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய இடத்துல நிலங்கள் இருக்குது. இப்போ ஆனால் அந்த நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெட் இண்டியன்ஸ் இருக்காங்க, அதாவது கிட்டத்தட்ட அவங்ககிட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம் தான். பட் என்னென்னா அங்கே ரெட் இண்டியன்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து வேலி போடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்ற பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா மெக்லெனன் என்ற ஒரு லெப்டினன்ட் கிட்ட கொடுக்குறாரு அவர். ஸோ ஓகே அப்படின்னும் போது சரி இது கூட யாரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அவரோட அந்த லேண்ட்லார்ட் இருக்காருங்களா அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு செகுண்டோ அப்படின்ற ஒரு அவன் ரெட் இண்டியன் சொல்ல முடியாது நேரடியாக, அவன் வந்து ஆஃப் பிரீட், அவன் வந்து ஒரு ஒயிட்டுக்கும் ரெட் இண்டியனுக்கும் பிறந்த ஒரு பையன். ஸோ அவனை கூட்டு போகலான்னு முடிவெடுக்கிறாரு மெக்லெனன். அதே மாதிரி அந்த லேண்ட்லார்ட் என்ன பண்ணுறாருன்னா கூடவே வந்து இன்னொரு அமெரிக்கன் மெர்சினரியும் கூட அனுப்புகிறார். இப்போ இவங்க 3 பேரும் ஒரு பயணத்தை நோக்கி போகிறாங்க. அந்த பயணம் எங்கன்னா இருக்கிற ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கே இருக்காங்களோ அதெல்லாம் அழிச்சிட்டு அங்கே வந்து நிலத்தில் வந்து அதாவது வேலி போட்டு இவங்க நிலமாக மாற்றுறது தான் அவங்களோட முதன்மையான வேலை. இந்த பயணம் தான் இந்த ஒட்டுமொத்த படம். சரி இந்த படம் இதுதான் லைன். பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படம் பேசுகிற விஷயம் ரேசிசம், இனவெறின்றது எவ்வளவு மோசமானது, எவ்வளவு கொடூரமானது என்பது அந்த படம் உறக்க பேசுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் இந்த படத்தின் நகர்வுகள் ஒன்றா நகர அந்த ரேசிசத்தோட அந்த இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து இந்த படம் பேசுது. நிறைய இடங்களை நான் பிரமிச்சு பார்த்த இடங்கள் இந்த படத்தில் நிறைய இடத்துல இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் இது. ஸோ நிஜமாகவே அந்த வகையில் டைரக்டருக்கு பாராட்டுகள். அதாவது இந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு முடிவெடுத்து அதை ரொம்ப பெர்ஃபெக்டாக சொல்லியிருந்தார் டைரக்டர். அந்த வகையில் டைரக்டர் வாழ்த்துக்கள் சொல்லியே தீரணும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக பெரும் பலங்களாக நான் பார்க்குறது வந்து முதல் பலம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஷாட்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப ஆப்டாக இருந்தது இந்த படத்தில் வந்து. இது ரெண்டுமே மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். இந்த சினிமோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு ரியலி ஃபேண்டாஸ்டிக் ஜாப். படத்தோட மியூசிக்கும் குறிப்பிட்டு சொல்லணும், அந்த இசையும் ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு இசை இந்த படத்தில் இருந்தது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் நிறைய இருக்குது, நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இனவெறி எவ்வளோ மோசமானது அப்படின்றது இந்த படம் பேச முன்னாடி சொன்ன மாதிரி. ஆனால் அதே சமயம் நீ வெள்ளையாகவே இருந்தாலும், நீ வெள்ளைக்காரனாகவே இருந்தாலும், அந்த வெள்ளைக்காரனில் நீ வேறு ஒரு பிரிவை சேர்ந்தோன்னா கூட நாங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லைன்ற விஷயத்தை இந்த படம் பேசுது. அதில் ஒரு கேரக்டர் ஒன்று வரும், ஒரு கமாண்டர் கேரக்டரு. அந்த இடம் வந்து டெரிஃபிக்காக இருந்தது, ரொம்ப பயங்கரமாக இருந்தது அந்த இடம். நீ வந்து வெள்ளைக்காரன், அவன் வந்து வேறடா அப்படின்னு சொல்கிற, நீ ரெண்டு பேரும் பக்கம் வெள்ளைக்காரர்கள் தான், ஆனால் அதுக்குள்ளே இருக்க பிரிவினை. சரி, அந்த இடத்துல இனவெறி இன்னும் எவ்வளோ ஊறி போயிருந்தது அந்த கட்டத்தில் அப்படின்றத இந்த படம் பேசுது. அதே மாதிரி வந்து ஒரு ரெட் இண்டியன் பெண்ணை வந்து எல்லோரும் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ரேப் பண்ணும்போது அங்கே வர ஒரு ரெட் இண்டியனோட வழியை நீ ரேப் பண்ணியே நான் சொன்னால் கேட்கணும்டா அப்படின்ற இடத்துல அவன் ஒரு விஷயம் பண்ணுவான். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசை ரொம்ப ஒரு நடுவில் செஞ்சு வேறு வழி இல்லை, அவன் அதைத்தான் அந்த பெண்ணுக்கு செய்யணும். அது அவன் பண்ணுற இடம் வந்து நமக்கு கொஞ்சம் உளிக்கெடுத்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து படத்தின் 2ஆம் பாதி படம் முடிய வரும் 2ஆம் பாதியில் திடீரென்று 7 வருஷம் கழித்து இவங்க வந்து
பயணத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு படம் ஓப்பன் ஆகுது. அந்த 7 வருஷம் கழிச்சு ஓப்பன் ஆகிற இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். அதாவது வந்து இப்போ வந்திருக்க பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தரணும்னு முடிவு பண்ணுறாரு. மிக முக்கியமாக அப்போ போனவங்க வந்து மிகப்பெரிய தவறு இழைச்சிருக்காங்க நிறைய இந்தியன்ஸுக்கு, அதுக்கு நான் ஜஸ்டிஸ் வாங்கி தரணும்னு இப்போ வந்திருக்க பிரசிடென்ட் வந்து சொல்கிறார். அப்படின்னா அவருக்கு மூலிமா அம்பாசிடர் மூலம் அனுப்புகிறார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இது யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி எண்டில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கண்டுன்றவரை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி போகும்போது செகண்டோ வந்து சில விஷயங்கள் சொல்கிறான், நீங்கள் ரிவீல் பண்ண விரும்பலை. பட் அந்த கிளைமேக்ஸ், அதாவது நான் உங்களுக்கு வந்து நீதி கேட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்கிற அந்த அம்பாசிடர் அந்த கிளைமேக்ஸில் ரோசான்ற கதாபாத்திரத்தை நோக்கி ஒரு விஷயம் பண்ணுவார். அந்த ரோசாவோட முகத்துக்கிட்ட வந்து அந்த படம் முடியும். பிளாஸ்ட். என்ன நீ நீதி கேட்டு வாங்கி தர போகிற, நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது ரிவீல் பண்ண விரும்பல. அது ஏன்னா அந்த இடம் என்ன அப்படியே பிரமிக்க வச்சுது. இவன் இனிமேல் நீதி கேட்டலாம் சும்மா தான் இது. ஏன்னா அவன் அந்த அம்பாசிடர் நடந்துக்கிற முறை தான் பியூட்டிஃபுல். அந்த இடத்துல அதை ரோசாவோட கண் க்ளோஸப்போடு வச்சு முடிச்சிருப்பாங்க. டெரிஃபிக்கான எண்டிங்காக இருந்தது. இந்த படத்தில் அந்த நடிகர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா மெக்லனை பண்ண மார்க் ஸ்டான்லி அந்த இனவெறியாளனாகவும் அந்த ஒரு போயர் வார்லேருந்து வந்தவனாகவும் ஒரு 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 மனநிலத்ததோ ஒரு பிசுறு தட்டினவனாகவும் இருக்கிற மாதிரி படம் ஃபுல்லாக அது கொண்டு போயிருந்தார். அவர் கேரக்டர் வர வரைக்கும் அது அழகாக பண்ணியிருந்தார். ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லணும். அதே மாதிரி செகுண்டோவா பண்ண கெமிலோவை அராசிபி அவர் பொறுத்த வரைக்கும் அதாவது வேறு வழியெல்லாம் மாட்டிட்டு இவங்க கூட வர வேண்டிய சூழல். ஸோ வந்து அதை எப்படி அவன் வந்து வேறு வழியே இல்லாமல் ட்ராவல் பண்ணணும், அதுவும் சரி எண்டில் அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிற இடமும் சரி, இந்த லைஃப் ஸ்பேனை வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாருன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃபிப்ரசி ப்ரைஸ் வின்னருங்க அன்சர்டைன் ரிகார்ட் பிரிவில். அதே மாதிரி அன்சர்டைன் ரிகார்டுக்கும் இந்த படம் நாமினேட் இருந்தது. அதே போல் கோல்டன் கேமராக்கும் இந்த படம் நாமினேட் ஆகிருந்ததுங்க. இதை தவிர்த்து இந்த படம் 5 வின்ஸ் அண்ட் 10 நாமினேஷன் இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் த செட்லெஸ் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா வீடியோ இல்லை ரீஜனல் சினிமா வீடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.